வணக்கம். நான் டாக்டர் பரமசிவம். நேற்றைய தினம் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் தமிழக மருத்துவ கல்வி பயில நினைக்கும் கனவோடு இருக்கிற மாணவர்களுடைய குரலாக ஒரு மிக முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். 4 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக தரமுயர்வு காரணத்தினால் கிட்டத்தட்ட 600 MBBS இடங்களை தமிழக அரசு இழக்கிற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். முதல் குரலாக மருத்துவ கனவோடு இருக்கிற மாணவர்கள் குரலாக அண்ணன் எடப்பாடியார் வெளியிட்டிருக்கிற இந்த அறிக்கை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆம், ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி இன்றைக்கு நிகர்நிலை பல்கலைக்கழகமாக தரம் உயர வேண்டும் என்று சொன்னால் ஒரு 60 நாட்கள் அவர்கள் விண்ணப்பித்து காத்திருக்க வேண்டும் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில். இந்த 60 நாட்களுக்குள்ளாக ஒரு முடிவை தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் அல்லது அந்த மனுவை நிராகரிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இந்த 4 மருத்துவக் கல்லூரிகளும் விண்ணப்பித்து அந்த 60 நாட்கள் கெடு முடிந்தவுடன் தன்னிச்சையாகவே அவர்களுக்கு அந்த அனுமதி கிடைத்திருப்பதாக தாவேக அரசினுடைய அமைச்சர் மாண்புமிகு திரு அருண்ராஜ் அவர்கள், சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் 600 அரசு மருத்துவ இடங்களை இழந்திருக்கிறது என்பது ஒரு பிரச்சனையை தாண்டி இந்த பிரச்சனையை தவிர்த்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்த திமுக இதற்கு எதுவும் செய்யவில்லை. அவர்களுக்கு வேண்டிய மருத்துவக் கல்லூரி என்ற காரணத்தினால், அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நடத்துகிற மருத்துவக் கல்லூரி என்ற காரணத்தினால் அதை வேண்டுமென்றே அந்த 60 நாட்கள் காலாவதியாக விட்டு தானாகவே அந்த அனுமதி கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினார்களா என்று தெரியவில்லை. இன்றைக்கு தாவேக அரசை எடுத்துக்கொண்டு சொன்னால் 2 மாதம் ஆகியிருக்கிறது. அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக திரு அருண்ராஜ் அவர்கள் பொறுப்பேற்று, விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று எத்தனை MBBS சீட்டுகள் நம்மகிட்ட இருக்குது, அடுத்து நீட் தேர்வு வரும்போது எத்தனை அரசு இடங்கள் இருக்குது, 7.5 எத்தனை பேர் போவாங்கங்கிற இயற்கையான கேள்வியை அவர் அதிகாரியிடத்திலே முன்வைத்திருந்தாலே இன்றைக்கி நமக்கு இத்தனை பேர் நிகர்நிலை பல்கலைக்கழகத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு கிடைச்சா நமக்கு இவ்வளோ சீட்டு போகும், இதற்கு நாம் இந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்யணுங்கிற ஒரு பதில் அவருக்கு கிடைத்திருக்கும். ஆக திமுக மீது பழிபோடுவதிலேயே குறியாக இருக்கிற தாவேக அரசு இதிலையும் நாட்டம் காட்டாதனால இன்றைக்கு நிர்கதியாக நிற்பது மருத்துவ கனவோடு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள். இன்னைக்கு எடப்பாடியாருடைய நிலை, எடப்பாடியாருடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வருது. ஏன்னா இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் பொறியியலாகட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் அதிமுக மாதிரியும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரியும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மாதிரியும் ஏன் அண்ணன் எடப்பாடியார் போலவும் முற்போக்காக அடுத்த தலைமுறைக்காக சிந்தித்த தலைவர்கள் யாருமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் பொறியியல் கல்லூரி கொண்டு வந்தபோது 50% அரசுக்கு நீங்கள் அந்த இடங்களை கொடுக்க வேண்டும், 100 சீட்டு இருந்தால் 50 சீட்டு அரசு கொடுக்கணும்னு சொன்னார். அதே போல தான் மருத்துவக் கல்லூரியிலும் இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 7.5 இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து ஒவ்வொரு ஆண்டும் 500லிருந்து 650 சீட்டு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவருக்கு நீங்கள் இடஒதுக்கீட்டாக கொடுக்கணுங்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இதை விட மிகப்பெரிய முக்கியம் என்னென்னா, ஒரே வருஷத்தில் 11 மருத்துவக் கல்லூரி, 2011லிருந்து 21 வரைக்கும் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் 17 புதிய மருத்துவக் கல்லூரி, 2 கல்லூரிகளை அரசு கல்லூரிகளாக மாற்றி கிட்டத்தட்ட 19 மருத்துவக் கல்லூரிகளை உள்ளே கொண்டு வந்து 1945 சீட்டோட இருந்த 2011 எண்ணிக்கையை ஆனால் எடப்பாடியார் ஆட்சி விட்டு போகும்போது 5500க்கும் அதிகமான MBBS சீட்டாக மாற்றிட்டு போகிறாங்க. அப்போ இன்னைக்கு இந்த சீட்டை உயர்த்தினது, காலேஜை உயர்த்தினது, இது எல்லாத்தையும் அதிமுக பண்ணிட்டு போனால் திமுகவும் தாவேக்காவும் இன்னைக்கு ஒருத்தர் சண்டை போட்டு ரீல்ஸ் போட்டு மீடியாஸை போட்டு வச்சுக்கிட்டு இவர்னால போச்சு அவர்னால போச்சுன்னு அசால்ட்டாக அறிக்கை விட்டுட்ருக்காங்க. திமுக அரசு நினைத்திருந்தால் தன்னுடைய 5 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூடவா கொண்டு வர முடியாது? எத்தனையோ தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்ததா சொல்கிறாங்க. ஆனால் ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட அவங்க கவர்மெண்ட் சார்பாக கொண்டு வரல. தாவேக அரசு ரொம்ப லாபகமாக இன்னொரு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு திமுக மேலேயும் அதிமுக மேலேயும் தான் பழி போடுவாங்களே தவிர நிச்சயமாக மாற்றம்னு வாக்களித்த மக்களுக்கு ஏமாற்றத்தை மட்டும்தான் தரப்போகிறாங்க, எந்த உருப்படியான திட்டத்தையும் தரப்படுறதில்லை. இது இந்த காணொலியில் நான் சொல்ல விரும்புறது என்னென்னா, இன்றைக்கி ஜென்சி இளைஞர்கள் புதிய வாக்காளர்கள்லாம் இன்றைக்கி விஜய் வேணும் தாவேக்கா வேணும்னு சொன்ன நீங்கள்லாம் மறந்த விஷயம் என்னென்னா, இன்றைக்கி 600 சீட்டு போயிடுச்சுன்னு விவாதம் போயிட்டுருக்கு. 1945 சீட்டில் இருந்து 5500 சீட்டாக உயர்த்தின அதிமுகவையும் அம்மாவையும் எடப்பாடியாரையும் நீங்கள் மறந்துருக்கீங்க. ஒரு மனுஷன் ஒரு ஆட்சி காலத்தில், அது 1 வருஷம் கொரோனா அம்மா இறப்புன்னு போய் 4 வருஷத்தில் 11 மெடிக்கல் காலேஜுக்கு அப்ரூவல் வாங்கணும்னா எவ்வளோ மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணியிருக்கணும், மத்திய அரசோடு என்ன ஒரு இணக்கமான போக்கை அவர் கையாண்டிருக்கணும், எவ்வளவு இடங்களை எடுத்து அந்த மருத்துவக் கல்லூரி கொடுத்துருக்கணும், அந்த உட்கட்டமைப்புக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்திருந்தா இந்த கட்டமைப்புகள் இன்றைக்கு இவ்வளோ பெரிய பில்டிங்காக இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக உருவாயிருக்கும். இது எதுவுமே யாருமே பார்க்கல. இவங்களுக்கு தேவையெல்லாம் நல்லா நடிக்கணும், அழகாக இருக்கணும், கூலிங் கிளாஸ் போட்டுக்கணும், இப்படிலாம் சட்டசபையில் ஆக்ஷன் பண்ணணும், இதுதான் தெரியுது.
யார் நல்ல நிர்வாகி, எந்த கட்சி 69% இடஒதுக்கீட்டை கொடுத்து இன்னைக்கு நீங்க வேலைக்கு போனாலும் படிக்கணும்னாலும் அந்த இடஒதுக்கீட்டு உரிமையை பெற்றுக் கொடுத்து அதை மறந்தாச்சு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவன்லாம் இன்னைக்கு டாக்டர் ஆகிட்டு இருக்கான். 7.5ங்கிற சிந்தனை யார் மூலமா வந்துச்சு? எடப்பாடியார் மூலமா. எந்த கட்சி கொண்டு வந்துச்சு? எதுவும் தெரியாது. இன்னைக்கு 7.5ல போற பாதி பேத்துக்கு எடப்பாடியார் தான் அதை கொண்டு வந்தாதுங்கிறதே தெரியாது. இன்னைக்கு அதுதான் தமிழ்நாட்டு அரசியலோட நிலைமை. இன்னைக்கு எடப்பாடியோட அறிக்கையில தீர்வு கொடுத்துருக்காரு. இந்த பிரச்சனைக்கு வச்சு அரசியல் பண்ணல. என்னைக்குமே அதிமுக மக்கள் பிரச்சனை வச்சு அரசியல் பண்ணதுல குறிப்பா எடப்பாடியாருக்கு பண்ண தெரியாது, தீர்வு தான் கொடுக்க தெரியும். இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிற விஷயம் அதுதான். நீங்க உடனடியாக தாவேக அரசு மற்றவர் மீது பழி போடுவதை நிறுத்திவிட்டு உடனடியாக உங்ககிட்ட அதிமுக அரசு, இதற்கு முந்தைய அரசுகளும் கிட்டத்தட்ட 39 அரசு மருத்துவக் கல்லூரியில் கொடுத்துருக்கோம் உங்க கையில். 2 எய்டட் 41 அரசு கல்லூரிகள் இருக்கு. உடனடியாக அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணு. மத்திய அரசிட்ட போ, எனக்கு இன்னும் 50 சீட்டு வேணும்னு கேளு. இந்த 600 இழந்த சீட்டுகளை உடனடியாக சரி செய்ய முடியும். இல்லையா, உனக்கு நிர்வாக திறமை இருக்கா, குறைந்தபட்சம் ஒரு 2-3 மெடிக்கல் காலேஜை உடனே ஓபன் பண்றதுக்கான வழிவகைகள், அதுக்கான அப்ளிகேஷனையாவது முதல்ல போடுங்க தாவேக அரசு. இன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் அதை சொல்றார். அதை விட மிக முக்கியம், மத்திய அரசை நிர்பந்திக்கணும். உடனே அவசரமா இல்ல அடுத்து வர இருக்கிற சட்டமன்ற கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை போடணும். எந்த தனியார் மருத்துவக் கல்லூரி நிகர்நிலை பள்ளிமா தரம் உயரணும்னாலும் முதல்ல மாநில அரசினுடைய ஒப்புதல், அங்க இருக்கிற எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட ஒப்புதல் மட்டுமில்ல, மாநில அரசினுடைய ஒப்புதல் வேணும் அப்படின்னு யூஜிசியும் மத்திய அரசும் சட்டம் போடணும் ஃபர்ஸ்ட். அதை விட நாங்க வேண்டி கேட்டுக்கிறது, ஏற்கனவே நாங்க கோடு போட்டிருக்கோம், ரோடும் போட்டிருக்கோம், அதுல நடந்து போறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் தெரியல. எம்ஜிஆர் பொறியியல் கல்லூரிகளை அரசின் சார்பாகவும் தனியார்கள் ஆரம்பிக்க அனுமதிச்ச போதும் என்ன சொன்னாருங்க, எவ்வளவு பேர் வேணாலும் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிங்க, ஆனா 50% சீட்டை கொடுங்கன்னு அவரே ஐடியா கொடுத்துருக்காரு. மெடிக்கல் காலேஜஸ்ல அந்த ஐடியா இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குது. நீங்க ஏன் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக தரம் உயர்ந்தாலும் அந்த தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அரசுக்கு இத்தனை இடங்களை கொடுக்கணுங்கிற சட்டத்தை கொண்டு வாங்கன்னு ஏன் மத்திய அரசு நம்ம நிர்பந்திக்க கூடாதுன்னு அறிக்கையில கேட்டிருக்காரு எடப்பாடியார் அவர்கள். இப்படி அரசியல் செய்வதை விட்டுவிட்டு தீர்வை கொண்டு வாருங்க தயவு செய்து. நான் ஜென்சி கிட்ஸுக்கு, இந்த யங்ஸ்டர்ஸுக்கு, யங் மெடிக்கோஸ்க்கெல்லாம் நான் கேட்டுக்கிறது தான், தயவு செய்து ஒருத்தர் நல்ல நிர்வாகியான்னு பாருங்க, நல்ல நடிகனான்னு பார்க்காதீங்க. எமோஷனலாக வாக்களிக்கிறீங்க எல்லாருமே, உங்களுடைய உரிமை, யாரும் அதை தட்டி கேட்க முடியாது. பட் ஜஸ்டிஃபை பண்ணுங்க, வே பண்ணுங்க, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வே பண்ணுங்க. அவங்களுடைய கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் பாலிடிக்ஸ், கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் பப்ளிக், எவ்வளோ நேரம் அவன் கொடுத்துருக்கான் மக்களுக்காகங்கிறத பாருங்க. மாற்றம்னு மொத்தமாக தமிழ்நாட்டை தடுமாற்றத்துக்கு கொண்டு போயிடாதீங்க தயவு செய்து. ஆனால் எடப்பாடியார் இந்த 600 MBBS இடங்கள் இழந்தது குறித்து கொடுத்திருக்கிற அறிக்கை, அதற்கு கொடுத்திருக்கிற தீர்வை தாவேக அரசு பின்பற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.